மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இப்போ பிஸியான உலகம்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து பிஸியாக இருக்கிறதே இல்லை. அதிகமான நேரம் நம்ம பிஸியாக இருக்கிறது ஃபோனில் தான். நம்ம வந்து ஃபோனில் தான் நம்மளுடைய கைகள் வந்து எப்போவுமே டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எங்கெல்லாம் டச் பண்ணணுமோ, நம்ம அன்பானவங்கள டச் பண்ணுறதில்ல, நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்கள டச் பண்ணுறதில்ல, மனைவியை டச் பண்ணுறதில்ல, ரொம்ப சொந்த பந்தங்கள ஒரு அந்யோன்யமாக டச் பண்ணி நம்ம பேசுகிறதே இல்லை. அவ்வளவெல்லாம் டச் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமக்கு, ஆனால் ஃபோனில் எப்போவுமே டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த டச் அந்த டச் தெரப்பி அன்பா தொடக்கூடியதோடைய பவர் என்ன, அதோட சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு கப்பிள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை காரணமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. வந்ததுமே அவங்களுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் டே போச்சு, செகண்ட் டே போச்சு, 3வது நாள் என்ன சொன்னேன், நான் வந்து அவங்கள 2 பேரையும் வந்து கைகளை கோர்த்துக்கத்தான் சொன்னேன். கைகளை ரொம்ப அன்பாக பிடிங்க, ஒருத்தருடைய கையை ஒருத்தரை சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சதுமே வந்து அந்த மனைவியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கண்ணீர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி 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 ஒரு கட்டத்துல தேம்பி 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 அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, கணவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணீர் வந்து அவரு கண்ணுல இருந்து கொட்டுன்னு கொட்டி 2 பேரும் வந்து கடல்ல மிதந்தபடி அந்த கண்ணீர்ல மிதந்தாங்க. அப்பந்தான் அவங்க எல்லாம் அழுத பின்னாடி சொல்றாங்க மனைவி, "என்னோட கணவர் என்னைய வந்து இப்படி அன்பா தொட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்க. எப்பவுமே "ஏய் இங்க வா" அப்படிம்பாரு, "இங்க போ" அப்படிம்பாரு, "அதை செய்" அப்படிம்பாரு, "என்ன நீ உப்பு இல்ல சாப்பாட்டுல" அப்படிம்பாரு, "என்ன இவ்வளோ லேட்டா ஆயிருச்சும்பாரு, என்ன பிள்ளைங்கள ஒழுங்கா கவனிக்க மாட்டேன்பாரு." இப்படி கமாண்டாவே தான் பேசிட்டு இருப்பாரு. அந்த பேச்சுல, அந்த பதட்டத்துல எங்க ஒரு அன்பான ஒரு டச் இருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒரு அன்பு பாசத்தோட அந்த உணர்வோட இன்னைக்கு தாங்க தொட்டிருக்காருன்னு அந்த மனைவியோடைய ஆதங்கம், அன்பான புலம்பல். அடுத்து கணவரும் வந்து, ஆமாங்க, இவ்வளவு நாள் வந்து என் மனைவியை நான் ஒரு நாள் கூட வாம்மா போம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா அப்படி சொன்னதாவே எனக்கு ஞாபகமே இல்லைங்க. நான் எனக்கு ஒரு கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன். இப்படிலாம் செஞ்சுக்கலாங்கிற அப்படி அது வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே எனக்கு வந்து அந்த ஒரு திட்டுறது, ஒரு சத்தம் போடுறது, ஒரு கமாண்ட் கொடுக்கறது அப்படியே ஆகிப்போச்சுங்க. ஒரு அன்பா தொடும்போது அவங்களுக்கு ஒரு இவ்வளோ ஒரு பாச உணர்வு வரும். இவ்வளோ ஒரு அவங்க அந்த அன்புக்காக ஏங்கியிருப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. அதேபோல் எனக்கு வந்து இப்படி பாசமா தொடும்போது இவ்வளோ ஒரு நமக்குள்ள ஒரு அன்பு பிணைப்பு வருமேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவரு பக்கம் ஒரு பக்கம் அழுகாரு. இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் நமக்கு நாமே எவ்வளவோ உறவுகள், பாசம், பிணைப்புகள் மனசுல இருந்தாலும், அத வந்து வெளிப்படுத்தக்கூடிய பலவிதமான விதங்கள்ல வந்து அன்பா தொடுறது, டச் பண்றது. அதுக்கு வந்து ரொம்ப ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம உலகிற்கு போற போக்குல ஒரு அன்பா ஸ்மைல் பண்றது, சிரிக்கிறது, நல்லா இருக்கியான்னு கேட்கறது, இதே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அன்பா டச் பண்றது, தொடுவது வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து அதுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா நம்ம உடல் வந்து அணுக்களால உருவானது இல்லையா? இந்த அணுக்கள், அந்த செல்கள் அது எல்லாமே அப்படியே தவிச்சிட்டு இருக்கும். ஒரு காய்ஞ்ச நிலத்தில வந்து ஒரு சொட்டு தண்ணீர் தொட்டா எப்படி அது வந்து அப்சர்வ் ஆகிக்குதோ, அதுபோல அந்த அன்பான ஒரு டச்சுக்கு வந்து எல்லாருமே வந்து ஏங்கிட்டு தான் இருப்போம். அந்த டச் பண்ணும்போது நம்ம உடல் ரீதியா மட்டும் நம்மளுடைய ஃபிசிக்கல் டச் மட்டும் இல்ல. அதன் மூலியமா வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம மனைவி வந்து அன்பா டச் பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு. "ஓ! நமக்கு இவ்வளோ பாதுகாப்பா இருக்காரு இவரு. இவரு அன்பா இருக்காரு. நமக்கு பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்காரு. நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு." அப்படிங்கிறத வந்து நீங்க உறுதிப்படுத்துறீங்க. அப்படிங்கிறத வந்து நீங்க அ ஆணித்தரமா சொல்றீங்க. அதுதான் அந்த டச்சோடைய ஒரு பவர். அதேபோல பிள்ளைங்கள வந்து நம்ம வந்து நெறைய நேரங்கள்ல வந்து டச் பண்றது ஒரு அதுக்கு ஒரு முக்கியத்துவமே நினைக்கிறதில்ல. நம்ம கண்டிப்பா நம்ம வீட்ல வந்து குழந்தைகள் இருப்பாங்க, ஸ்கூல் போற பசங்க இருப்பாங்க, பெரிய பசங்க இருப்பாங்க.
அப்பப்போ வந்து அவங்கள நம்ம கண்டிப்பா கட்டி பிடிக்கணும், டச் பண்ணணும், அன்பா கேட்கணும், பக்கத்துல இருந்தா தோள்ல கைய போட்டுக்கிட்டு பேசணும். சில நேரங்கள்ல கைய பிடிச்சிட்டு அப்படியே அ சின்ன மசாஜ் குடுத்துக்கிட்டே பேசலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும், தன் பவரையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அவ்வளோ ஒரு அதே போல நம்ம வீடுகள்ல வந்து வயசான பெரியவங்க இருப்பாங்க. அவங்கலாம் கண்டிப்பா சில நேரங்கள்ல வந்து அவங்க கணவரை இழந்து அம்மா மட்டும் தனியா இருக்கலாம். இல்ல அம்மாவ இழந்து கண அ அவங்களுடைய தகப்பன் மட்டும் தனியா இருக்கலாம். இதுபோல தாத்தா, பாட்டிகள் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு தொழுது உணர்வு வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவையும், ஒரு மகிழ்ச்சியையும், ஒரு உடல் நலத்தையும், மனநலத்தையும் குடுக்கும். சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தா, அவங்க சில நேரங்கள்ல வந்து பேரன், பேத்தி குழந்தைகள் அவங்களோட அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க பெரிய அவங்களுடைய மகள்லாம் பெரிய ஆளா இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து பெருசா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்னு தெரியாம மறந்து ஏன்னா அவங்களும் வாழ்க்கை பிஸியில ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வயசானவங்கலாம் சின்ன குழந்தைகள கூப்பிட்டு விளையாண்டு, மடியில வச்சுக்கிட்டு, கொஞ்சிக்கிட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அன்பு தேவைங்கிறத வந்து அவங்க உணர்றதுனால. அதேபோல நம்ம ஃபீல் பண்ணது. இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா நம்ம அத செய்வோம். அது வாழ்க்கையில எல்லாமே அவசியமா செய்ய வேண்டிய விஷயம். இத பார்த்தீங்கன்னா, அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடும்போது ஆக்ஸிடோசின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்குள்ள சுரக்கும். அதான் வந்து அந்த ஹார்மோனுக்கு பேரு லவ் ஹார்மோன்னு பேரு. அதெல்லாம் தூண்டப்பட்டு நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகள, உங்களுடைய உறவுகள, மனைவிய, அம்மா, அப்பாவ நீங்க கண்டிப்பா தொடணும். சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பா ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விடக்கூடிய தத்துவம் வந்து ஊட்டி விடும்போது ஒரு தொட்டு ஒரு அன்ப காமிக்கக்கூடிய ஒரு அ ஒரு முறை. இன்னும் பல ஃபேமிலில நம்ம அத பார்க்கலாம். பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டா கூட தொட்டு ஊட்டி விடுவாங்க. ஒரு வாய் ஊட்டி விட்டு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அதேபோல வந்து இப்பவும் வந்து நீங்கலாம் வந்து சில விதமான நம்ம ஊர்லலாம் அந்த காலத்துல வந்து சில விதமான தெரப்பீஸ்லாம் இருக்கு. சொல்லப்போனேன்னு சொன்னா, ஓ டச் தெரப்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி ஒரு மசாஜ் பேர் என்ன தெரியுமா? இந்தியன் ஹெட் மசாஜ். அந்த இந்தியன் ஹெட் மசாஜ்ங்கிறதே அந்த காலத்துல வந்து நம்ம தாய்மார்கள் வந்து அவங்க பிள்ளைங்கள குழந்தையா இருக்கலாம், மகளா இருக்கலாம், ஈவன் பெரிய பிள்ளைங்கள கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படி தலையில மசாஜ் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, அதெல்லாம் வந்து பேன் பார்ப்பாங்கன்னு சொல்லு. அதோடைய காரணம் அது மட்டும் இல்ல. அவங்கள பார்த்து அப்படியே மசாஜ்லாம் பண்ணி, கொஞ்ச நேரம் கழிச்சு கைக்கெல்லாம் சொடக்கலாம் விட்டு, அப்புறம் தான் வந்து அவங்க வ வ அவங்கள வந்து வெளிய விடுவாங்க. அது பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கும். ஈவன் எங்க வீட்லலாம் கூட அந்த பழக்கம் இருந்துச்சு. எங்க அம்மாவெல்லாம் எனக்கு பண்ணுவாங்க. ஸோ, அதன் அடிப்படையில தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து இந்தியன் ஹெட் மசாஜ்ங்கிற ஒரு பெரிய ஒரு மசாஜ் முறை. ஸோ, இதெல்லாம் நம்ம காலங்கள்ல இருந்துச்சு. அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கையில எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுவாங்க. இது அப்பளம், இது சோறு, இது பாயாசம் அப்படிலாம் சொல்லி கடைசியில கிச்சு கிச்சு போட்டுவாங்க. ஸோ, அந்த விளையாட்டுக்கள்லாம் இது மூலம் வந்தது தான். இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான வாழ்க்கை முறையில இதெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் திருப்பியும் நம்மலாம் புதுப்பிக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த ஃபோன்லயே நம்ம இருக்கோம். ஃபோன்லயே நம்முடைய லைஃப் இன்னைக்கு அதிக நேரம் நம்முடைய டச் எனர்ஜி எல்லாம் ஃபோனுக்கே போயிடுது. அத நம்ம குடும்பங்கள்லயும் குடுத்து, அந்த உறவுகள அதிகப்படுத்தணும், மேம்படுத்தணும். மகிழ்ச்சி வந்து இன்னும் பெருக்கணும். இது வந்து நம்மளுடைய உடல், மன, ஆத்ம பலத்துக்கு மிக 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 முக்கியமானது. நீங்க வந்து இதுக்கான சில வகையான சில மசாஜ் முறைகள், இல்ல சில ஃபுட் மசாஜ் முறைகள், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி முறைகள் இது போல ஏதாச்சும் உங்களுக்கு டெக்னிக்லாம் வேணும்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வரக்கூடிய வீடியோக்கள உங்களுக்கு ஏதாச்சும் நான் டீச் பண்றேன். ஸோ இந்த வீடியோல வந்து டச்சோட முக்கியத்துவம் வந்து நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உணர்ந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இன்னையிலிருந்தே உங்களுடைய வீட்டுக்கார அம்மாவ கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க. உங்களுடைய குழந்தைகள கட்டி அணையுங்க. உங்க வீட்ல வயதானவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்கள எல்லாம் கட்டி அணைச்சு, அரவணைச்சு முத்தம் குடுங்க. ஓகே. இந்த ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோவ இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல சீக்கிரம் நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம்.